கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரிடத்திலும் விசுவாசத்தை துவக்கி இருக்கிற தேவன். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11 அதே அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டுமா? 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அதாவது விசுவாசம் என்றால் நாம் தற்காலத்திலே காணாமலே அது எதிர்காலத்தை நோக்கி நாம் ஒரு காரியத்திற்காக நம்புகிறோம், அதிலே உறுதியாயிருக்கிறோம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் 100க்கு 100 அது நடக்கும், அது இருக்கும் என்ற ஒரு விசுவாசம், ஆழமான விசுவாசம் மட்டுமல்ல, காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதில் நாம் தற்காலத்திலே தரிசித்து அதை விசுவாசிக்காமல் எதிர்காலத்திலே அது நடக்கும் வரும் என்ற ஒரு ஆழமான விசுவாசத்திலே காணாமல் அதை விசுவாசிக்கிறோம் பாருங்கள். அதிலே உள்ள நிச்சயம், அதுதான் விசுவாசம் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசம் என்பது காணப்பட வேண்டும். அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதுகெலும்பு என்று நாம் சொல்லலாம். விசுவாசம், நாம் தேவனிடத்தில் தேவனை விசுவாசிக்கிறோம், பல காரியங்களுக்காக விசுவாசிக்கிறோம், இம்மையின் ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசிக்கிறோம், மறுமையின் ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசிக்கிறோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை விசுவாசிப்போம் என்றால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. இங்கே தேவன் மறுமையின் ஆசீர்வாதங்களையும் சொல்லுகிறார், இம்மையின் ஆசீர்வாதங்களையும் சொல்லுகிறார். தேவன் முக்கியத்துவம் கொடுப்பது மறுமையின் ஆசீர்வாதங்கள். ஏனென்றால் முதலாவது நாம் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது இவ்வுலகுக்குள்ள எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு கூட தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பல வேளைகளிலே இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் முக்கியமில்லாமல் ஆக்கி விடுகிறோம் அல்லது மறந்து விடுகிறோம் என்று தான் சொல்லலாம். ஆகவே தேவன் நம்மிடத்திலே விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி என்று. நம்மிடத்திலே காணப்படுகிற விசுவாசம், நாம் இயேசு கிறிஸ்துவை காணவில்லை, ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அதுதான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து நான் திரும்ப வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார், அதை நாம் விசுவாசிக்கிறோம், அதை தான் விசுவாசம். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலே நமக்கு வீடை வைத்திருக்கிறார், கட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார், நாம் அதை விசுவாசிக்கிறோம், நாம் பார்க்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவிலும் அவரை பற்றின விசுவாசத்திலே நாம் இன்னும் வளருவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்கள் விசுவாசம் சந்தேகப்படாமல் உறுதியாயும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்க வேண்டும் என்று, இம்மைக்காக மட்டுமல்ல மறுமையின் ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, இம்மையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.